வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழுவிற்கு வருகை தரும் இரும்பு தேசத்து கரும்பு மனிதரே, நாளைய முதல்வரே, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரே, வருக வருக. வேளச்சேரி மேற்கு பகுதி கழக செயலாளர் சூர்யா அறக்கட்டளை நிறுவனர் MA மூர்த்தி. தமிழக மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மும்முறை தொடர் வெற்றியை தந்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் கழக தொண்டர்களின் உயிர் மூச்சு புரட்சி தலைவர் MGR அவர்களை வணங்கியும், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவவாழ்வு வாழ்ந்து தமிழகத்தின் அமைதி வளம் வளர்ச்சி கண்டு நம்மை எல்லாம் இவ்வுலகுக்கு அடையாளம் காட்டி நம்மை விட்டு மறைந்த நித்தம் நான் வணங்கும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும், புரட்சி தலைவர் MGR புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் பாசறையில் பயின்று சாமானியர்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் எனக்கு பின்னாலும் கழகம் நூற்றாண்டுகள் இயங்கும் எனும் அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணம் கண்டு இதுவரை 175 சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் மக்கள் கடலில் வெற்றி பிரச்சாரம் முடித்த எதிரிகளின் சிம்ம சொப்பனம் தமிழகத்தின் விடிவெள்ளி நம்மில் ஒருவர், மக்கள் விரும்பும் முதல்வர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வணங்கியும், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் கழகத்துடைய தற்காலிக அவைத்தலைவர் அருமையண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கும், அதே போல துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் அருமையண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அதே போல எனக்கு முன்னால் சிறப்பான முறையில் இங்கே பேசிய அருமையண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கும், அதே போல ஜெயக்குமாரன் அவர்களுக்கும், வளர்மதி இயக்க அவர்களுக்கும், பெஞ்சமின் அவர்களுக்கும், அதே போல நன்றி உரையாற்றக்கூடிய தங்கமணி உட்பட வைகைச்செல்வன் உட்பட அத்தனை பேருக்கும், மாவட்ட கழக செயலாளர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, மீண்டும் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு. தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவரைகிறது பொதுக்குழு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மக்கள் நிம்மதியா இல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறதில்லை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க. அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார், 3 மாசத்துல போயிரும், 1 மாசத்துல போயிரும், 4 மாசத்துல போயிரும், 6 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் அற்புதமான 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 7.5% யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா?
அற்புதமான திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசிலிருந்து அதிகமான திட்டங்களை பேட்டு கொடுத்தார். இன்னைக்கு மத்திய அரசு குறை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இன்னைக்கு ஒரே ஸ்டேஜ்ல சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடியை வாங்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல இன்னைக்கு மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயிலுக்கு சாதாரண ஃபைலையும் கூட சரியா அனுப்பல திமுக. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததும் அந்த 2 திட்டம் வரும். இன்னைக்கு அதுதான் பொதுக்குழு தீர்மானத்தில் கூட வந்திருக்குது. ஆகவே இன்றைக்கு யாருக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் உறுதியாக எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. நம்முடைய பணியை நாம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். இங்க இருக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க. அதே போல இந்த 26 நமக்கு முக்கியமான தேர்தல். இங்க பாத்தீங்கன்னா திமுக SIR எதுக்குன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். SIR எதிர்ப்பாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க, குடும்ப ஓட்டு இருக்கான்னு பாருங்க. எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்துல 5 ஓட்டு அவன் குடும்பத்திலே இல்ல, ஒரு நகர செயலாளர் குடும்பத்திலே ஓட்டு இல்ல. ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது. யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல. ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் 2 பேர் இருந்தாலும் போய் அந்த ஒவ்வொரு பூத்திலையும் போய் வேலைகளை பார்ப்பான். நம்ம 50 பேர் இருப்போம், நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம தான் முதலமைச்சர், அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம். ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம். 2021 நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது நிச்சயமா நம்முடைய ஆட்சி. யாரு திமுக வர வேண்டும் என்ற ஓட்டமே போடல. 3% கிடையாது, கரெக்டா பார்த்தா 1.5% தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும். இந்த ஒரு மாதம் இந்த SIR பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவாக்காளர் பட்டியல் வந்து தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள், நம்ம குடும்ப வாக்குகள், நம்முடைய அதிமுக ஓட்டுகள், நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள், பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி பார்க்கணும். இது முக்கியமான பணி என்று சொல்லி நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார். யாரு கவலைப்பட வேண்டியதில்லை. நீ பத்திரிகை ஊடகங்கள் CV சண்டன் தெளிவா பேசினார். பத்திரிகை ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவான். நம்மளை பத்தி பார்த்தா பேசினாதான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு அத்தனை பேருமே 4 பேருக்கு வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக புரட்சித்துறை அம்மா அவர்கள் நாங்கெல்லாம் சில டைம் போய் ஏதாவது பத்திரிகை வந்து சொன்னா இந்த பத்திரிகையை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அமைச்சரா போட்டணும்னு கேட்பாங்க. நீ போய் வேலை செய்யுப்பாங்க. அது போல நம்முடைய பணி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதில்லை. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு மேல கொடுத்தார். அந்த பாலத்தை அவங்க திறக்கிறாங்க. அத்தனை பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு சாமானிய முதலமைச்சராக, ஒரு விவசாய முதலமைச்சராக, எளிமையான தொண்டராக இருந்து ஒரு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக வந்து அத்தனை திட்டங்களும் அத்தனை மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். அதை மக்கள் நினைத்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல. அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டியதில்லை. எதுவுமே சரியில்லை. திமுக ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம். அதை சரி பண்ணக்கூடிய பணி இங்க இருக்கு. அத்தனை பேர் தமிழ்நாட்டு குடியான ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கீங்க. உங்க கையில தான் இருக்கு. இனிமேல் இந்த 100 நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி மட்டும்தான். நமக்கு ஒரே ஒரு பணி, அனைவருடைய எண்ணமும் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும். அவர் வந்தா தான் இந்த கட்சிக்கு வாழ்வு, அத்தனை பேருக்கு வாழ்வு. ஆகவே இந்த சிறப்பான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்றது மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு என்னை பேச அனுமதித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை கூறி, பொதுச்செயலாளருக்கு வாழ்த்துக்களை கூறி, தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை அடியோடு வீழ்த்தி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமையும் என்பதை உறுதி, எடப்பாடி அவர்கள் முதல்வராவது உறுதி என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.